வீடியோவில் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் மிளகு ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். காஷ்மீரி சில்லி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டுக்கணும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்